இன்று இந்த படி வைக்கிறாங்கள கொஞ்சம் பெருசாகி போச்சு, அதனால் அதை இடிக்கிறாங்க. இடித்து கொஞ்சம் கேட்குறாங்க இந்த கையில். அப்புறம் அந்த பக்கம் வந்து டைல் போடுற பண்ணுறது. ஒரு பக்கம் வந்து இந்த கம்பி வைக்கிறதுக்காக துளை போடுறாங்க. இந்த ஜாலி வைக்கிறதுக்காக இந்த துளை போடுற பண்ணி இருக்குது. இதுக்கு இந்த ஜாலி வச்சுட்டு வரோம். இந்த ஜாலி கொஞ்சம் வச்சுட்டு வரும். குளத்தில் கிட்டத்தட்ட 13 அடி தண்ணி வந்திருக்கு. இப்போது நடைபாதை இதுக்கு தான் வந்து இப்போது கவர்மெண்ட்டு எடுக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கவர்மெண்ட்டு ஃபண்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது பல நிறுவனத்தில் கேட்டுக்கிறோம். அதையும் இப்போ வந்து வரும்னு எதிர்பார்க்குறோம். இது வந்து இப்போ குளத்தோட ஃப்ரண்ட்டு பக்கம், அந்த பக்கத்தில் வந்து இப்போ பள்ளலாம் இருந்துச்சுல, இப்போ செம்மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அடைக்கிறோம். இது வந்து குளத்தோட ஃப்ரண்ட்டு பக்கம். இப்போ ஒரு விநாயகர் சிலை வைக்கிறதுக்காக ஒரு பீடம் ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, இந்த ஆலமரத்துக்கிட்ட ஒரு விநாயகர் சிலை, 5 முகம் கொண்ட விநாயகர் சிலை ஊர் சார்பாக வைக்கிறாங்க. அதுக்கான பீடம் அமைச்சிருக்காங்க. இது வந்து கிராம மக்கள் செய்கிறாங்க. இந்த பக்கம் பாதை அமைக்கும் பணி நடக்குது. அப்புறம் இந்த குளத்தோடைய கிழக்கு பக்கத்தில் ஏற்கனவே போட்டோம் இல்லையா அந்த தீம், அதை வந்து இப்போ சென்ட்ரிங் போகிறதுக்காக அந்த வேலை நடந்துருக்கு. அது இந்த இதோட வந்து முடிஞ்சிடும். இப்போ இந்த பணி முடித்து தான் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக செலவாகுது. ஏன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வண்டி செம்மண் அடிக்கணும். இதுக்கே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் ஆகும். ஆள் கூலி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் இதுக்காக மட்டும் தான் இப்போ நாங்கள் இந்த செலவு முடிச்சுனாக்கா மேக்ஸிமம் இப்போ குளத்துடைய வேலை முடிஞ்சிடும். அதன் பிறகு வர காசை வச்சு நம்ம பெயிண்ட் அடிக்குது அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ உதவி புரியுறவங்க அவசியம் கொஞ்சம் சீக்கிரமாக உதவி புரியலாம்.